12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை கணினி மூலம் எழுதிய பார்வை மாற்றுத்திறன் மாணவர் ஆனந்திற்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் மடிக்கணினி வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். சென்னையை அடுத்த பூந்தமல்லியில் ஆதிதிராவிடர் நலத்துறை சார்பில் விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்ற இளைஞர்களுக்கு பரிசு வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட அமைச்சர் அன்பில் மகேஷ் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். உலக மகளிர் தினத்தை ஒட்டி தி நியூ இந்தியா அஷூரன்ஸ் கம்பெனியின் சென்னை மண்டலம் சார்பில் பெண் தொழிலதிபர்களை கௌரவப்படுத்தும் விழா நடைபெற்றது. இதில் 50க்கும் மேற்பட்ட பெண் தொழிலதிபர்கள் கலந்து கொண்டனர். தி நியூ இந்தியா அஷூரன்ஸ் கம்பெனி துணை மேலாளர் சந்திரசேகர் கலந்து கொண்டு பெண் தொழிலதிபர்களுக்கு பாராட்டு தெரிவித்து விருதுகள் வழங்கி கௌரவித்தார். சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் கர்ப்பிணி பெண்களின் இல்லங்களுக்கு சென்று தாவேகா மகளிர் அணியினர் வளைகாப்பு விழாவை நடத்தினர். அருப்புக்கோட்டை, சத்தியவாணி, முத்துநகர், கலைஞர் நகர், பெர்கின்ஸ்புரம், முஸ்லிம் தெரு உள்ளிட்ட பகுதிகளில் 51 கர்ப்பிணி பெண்களுக்கு அவர்களின் வீட்டிற்கே தேடிச் சென்று விருதுநகர் மாவட்ட மகளிர் அணி துணை செயலாளர் ஜெயமணி தலைமையிலான தாவேகா நிர்வாகிகள் வளைகாப்பு விழாவை நடத்தினர். தருமபுரியில் சர்வதேச மகளிர் தின விழாவில் மாணவிகள் மல்லர் கம்பத்தில் ஏறி அசத்திய காட்சிகள்தான் இவை. தருமபுரி மாவட்ட நிர்வாகம் சார்பில் இந்த விழா அரசு மருத்துவக் கல்லூரி கலையரங்கில் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் சதீஷ் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் 500க்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்று பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டனர். முதுமலை புலிகள் காப்பகத்தில் ஒரே வாரத்தில் 2 புலிகள் உயிரிழந்ததை அடுத்து வனத்துறையினர் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தி கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். நிலாக்கோட்டை வனச்சரகத்தில் இந்த வாரத்தில் 5 வயதுடைய பெண் புலி மற்றும் 10 வயதுடைய ஆண் புலி உயிரிழந்தது. அவற்றின் உடல்களை மீட்ட வனத்துறையினர் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். அந்த பகுதியில் சந்தேகத்திற்கிடமான தடயங்கள் எதுவும் தென்படவில்லை. 2023-24 ஆண்டிற்கான தேசிய பொது பேருந்து போக்குவரத்து சிறப்பு விருதுகள் பட்டியலில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்கள் 19 விருதுகளுக்கு தேர்வாகி அசத்தியுள்ளன. அனைத்து இந்திய மாநில சாலை போக்குவரத்து கழகங்களின் கூட்டமைப்பு ஒவ்வொரு ஆண்டும் போக்குவரத்து கழகங்களின் செயல்திறனை ஆய்வு செய்து விருதுகள் வழங்கி வருகிறது. அதன்படி முதல் பரிசுக்கான 38 பிரிவுகளில் 12 பிரிவுகளிலும், 2ஆம் பரிசுக்கான 31 பிரிவுகளில் 7 பிரிவுகளிலும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்கள் தேர்வாகியுள்ளன. இதில் சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் 2 விருதுகளுக்கு தேர்வாகியுள்ளது. பிரபல பாப் பாடகர் ஷான் மெண்டஸ் தனது மும்பை பயணத்தின் போது ரசிகர்களுக்காக சாலையிலேயே திடீரென பாடலை பாடி அசத்தினார். கனடாவைச் சேர்ந்த பாடகர் ஷான் மெண்டஸ் இசை கச்சேரிக்காக மும்பைக்கு சென்றார். இதற்கிடையில் ரசிகர்களை சந்தித்தவர் தனது புகழ்பெற்ற செனோரிட்டா பாடலை பாடினார். அதனை பார்த்து அசந்த ரசிகர்களும் அவருடன் இணைந்து பாடல் பாடி மகிழ்ந்தனர். பீகார் மாநிலம் கயாவில் நடந்த பயிற்சி நிறைவு விழாவில் ராணுவ வீரர்கள் மிடுக்கான அணிவகுப்பு நடத்தினர். வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்ற ராணுவ உயரதிகாரிகள் வீரர்களை பாராட்டினர். 18 பெண்கள் உள்பட 170 வீரர்கள் இந்திய ராணுவத்தில் புதிதாக இணைந்தனர். பஞ்சாபில் தொழிற்சாலையின் அடுக்குமாடி கட்டடம் இடிந்து விழுந்த விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். லூதியானாவின் ஃபோக்கல் பாயிண்ட் ஃபேஸ் 8 பகுதியில் அமைந்துள்ள தொழிற்சாலையின் அடுக்குமாடி கட்டடம் திடீரென சரிந்து விழுந்தது. இதில் தொழிலாளர்கள் இடிபாடுகளில் சிக்கிக் கொண்டனர். இதைத் தொடர்ந்து விரைந்து வந்த மீட்புப் படையினர் தொழிலாளர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். மீட்கப்பட்டவர்களில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் 5 பேர் கவலைக்கிடமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் சிலர் இடிபாடுகளில் சிக்கியிருக்கலாம் என அஞ்சப்படுகிறது.
துருக்கியில் சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான பெண்கள் வீதிகளில் திரண்டு பாலின சமத்துவமின்மை மற்றும் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை எதிர்த்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். குர்திஷ் மக்கள் பெரும்பான்மையாக வசிக்கும் தியர்பகிரியில் கூடிய பெண்கள் பதாகைகளுடன் நடனமாடி பாரம்பரிய இசைகளை இசைத்தனர். துருக்கிய அரசுக்கு எதிராக 40 ஆண்டுகளாக கிளர்ச்சியில் ஈடுபட்டு வந்த குர்திஸ்தான் தொழிலாளர் கட்சி போர் நிறுத்தத்தை அறிவித்த பிறகு நடைபெற்ற முதல் ஆர்ப்பாட்டம் இதுவாகும். உத்தரப்பிரதேச மாநிலம் மதுராவில் நடந்த லத்மார் ஹோலி நிகழ்வில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். ஒரு குழுவினர் கேடயத்தால் தற்காத்துக் கொள்வது போலவும் மற்றொரு குழுவில் பெண்கள் உலக்கையால் கேடயங்களை தாக்குவது போலவும் பாரம்பரிய ஹோலி நிகழ்வு நடந்தது. இந்த நிகழ்வில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று பாரம்பரிய திருவிழாவை கண்டுகளித்தனர்.